ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 21/7/2025 பிடி ட்ரா நம்பர் 12க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங்கு வந்த ரிசல்ட்டு என்னங்கிறத பார்த்தோம்னா 20/7/2025 சம்ருதி எஸ்எம் ட்ரா நம்பர் 12க்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 440ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. இதில் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பா. ஆல் போர்டில் 6-5ன்னு கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் தான் சி போர்டில். இதோட ஆப்ஷனில் பவரில் அடிச்சிருக்காங்க. நம்ம 3 நம்பர் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக 2 நம்பர் மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு இதிலே தெரியும், நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம நம்பர்ஸ் எப்படி கொடுத்துட்டு வரோங்கிறது தெரியும். ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம மெஷின் நம்பர் ட்ரிக்ஸும் அதே போல் பார்த்தீங்கன்னா காலண்டர் ட்ரிக்ஸும் அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணிடுவேன். சரி, நம்ம என்னத்தை கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிலே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். 45-40ங்கிறது பிசியில் வந்திருக்கும். 48 இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்பரில் வச்சு அடிச்சிட்டாங்க. அதனால் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம நம்பர்ஸ் எடுத்துடலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்கன்னா பிடியோட லாஸ்ட் ரிசல்ட்டு தான். கடைசி 2 ரிசல்ட்டு தான் அடிச்சிருக்காங்க. இதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்பர்ஸு எப்படின்னு பாருங்கள். 119 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சைபர் 46ன்னு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அடித்தது பார்த்தீங்கன்னா 440ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து இந்த ரிசல்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வரப்போகிறதுல பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடித்து ஒரு 9 வச்சுருக்காங்க. 9க்கு பார்த்தீங்கன்னா 1ங்கிறது தான் பவரில் இருக்குது. நாளைக்கு எப்படி வருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்காக நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா 2, 9, 11 தான். ஒரு 1 ஸ்ட்ராங்காக வருது. எந்த போர்டில் வருதுங்கிறத தெரியல நண்பா, அதை தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 4, 3 பெண்டிங்கில் இருக்குது. நம்ம வந்து சைபருக்கு 5ன்னு எடுத்துக்குவோம். 5. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 9, 4, 4 ஒரு 4 வருமா அல்லது 9 வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி 9 வரலைன்னா திரும்ப 1 வருமா, 40, 41, 51 வருமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இதுக்கான கெஸ்ஸிங் இந்த நம்பரை எடுத்தோம்னா இதுக்கான பவரில் எப்படி நம்பர் வருங்கிறத பார்த்துருவோம். இதுக்காக ஏ போர்டில் 1ங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்குவோம். ரெண்டாவது பி போர்டில் 5, நெக்ஸ்ட்டு சி போர்டில் 1. டபுள்ஸ் என்னுடைய கணக்காக வந்தால் பிரிஞ்சு தான் வரணும். உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கணக்கு என்ன வந்தாலும் கீழே கமெண்டில் பண்ணிங்கன்னா அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக 1க்கு பார்த்தீங்கன்னா 6ன்னு ஒரு கணக்கில் நம்ம வச்சுக்குவோம் ஆப்போசிட் நம்பர்ஸில். 5க்கு சைபர் நேற்று அடிச்சிருக்காங்க, ரிப்பீட் அடிப்பாங்களா? அப்படி அடிக்காட்டி 8 2 நாள் பெண்டிங்கான 8 வருமாங்கிறத பார்த்து எடுத்தோம்னா 8 எடுத்துக்கலாம். 1க்கு 6, 8 வச்சாச்சுன்னா 5, அப்படி இல்லைன்னா 4 வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 1க்கு 9 ஆப்போசிட் பவர்னால் 9க்கு 4ங்கிறது பவரில் இருக்குது. அதனால் 4ங்கிறது எடுத்துக்குவோம். இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, 18, 11, 14. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65, 68, 61, 64, 54, 51, 81, 84ங்கிற ஒரு 12 நம்பர் எடுத்திருக்கேன் நண்பா. இதில் உங்களுடைய கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். 1 கொஞ்சம் நம்ம இதில் நான் சொன்ன போல் வருது. அதனால் வந்து உங்கள் கணக்கில் 1 வருதா இல்லை 9ஆ 6ங்கிறத கீழே கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. இதுக்கான ஏபிசி நம்பர் என்ன பார்த்துடலாம். ஆல் போர்டுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 151, 684, 181, 654 அப்படிங்கிற ஒரு 4 நம்பர் எடுக்கிறோம்.
உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுக்கான பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 486 115 இந்த 2 நம்பர் மட்டும் பாக்ஸில் எடுத்துக்கிறேன் நண்பா. கடைசியாக ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கொஞ்சம் நம்மளுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒரு 50-50 சான்ஸில் எடுத்துக்குவோம். அதனால் சப்போர்ட்டில் 4 வச்சுக்கிறேன். ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நம்பர்ஸ் எப்படி எடுத்து கொடுத்துட்டுருக்குறோங்கிறத ரெகுலராக வாட்ச் பண்ணுற உங்களுக்கு தெரியும். எப்படியும் வாரத்தில் ஒரு 5 நாள் வரைக்கும் ஆல் போர்டு நம்பரும், நெக்ஸ்ட்டு 3 நாள் வரைக்கும் ஏபிஎஸ்சி பிசி நம்பரும், ஒரு நாள் ஏபிசி ஃபுல் நம்பரும் எடுக்கிறதுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. போன வீடியோவில் D1 D6 D8ஓட பெண்டிங் ஆல் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நண்பா 19/7/2025 இதோட ரிசல்ட் D1 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா D1க்கு 514ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நம்ம கொடுத்ததில் 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. D6ல் வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 942ன்னு வந்திருக்கு. இதில் நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து D8க்கான ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 693ங்கிறது வந்திருக்கு. இதில் நம்ம கொடுத்ததில் 3ங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பா. இந்த D1 D6 D8ங்கிற ஆல் நம்பர்ஸ் மட்டும் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வரோங்கிறத ட்ரிக்ஸ் வீடியோஸ் மூலம் அப்லோட் பண்ணிட்டுருக்குறோம். கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலில் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த சேனலில் போய் ட்ரிக்ஸு தேவைப்படுறாங்க, அதையும் பார்த்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ட்ரிக்ஸ் மூலிமா போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே நண்பா, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வேறு எதுவும் கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நண்பா. நான் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தோடு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் வந்து மெஷின் நம்பர் ட்ரிக்ஸும் காலண்டர் நம்பர் ட்ரிக்ஸும் நான் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.